தமிழக சட்டமன்ற தேர்தலில் 4618 பேரின் வேட்புமனுக்கள் ஏற்பு, 2460 வேட்புமனுக்கள் நிராகரிப்பு. கரூர் தொகுதியில் அதிகபட்சமாக 79 வேட்பாளர்கள் போட்டி, குறைந்தபட்சமாக அம்பாசமுத்திரம் தொகுதியில் 5 வேட்பாளர்கள் போட்டி. சென்னையில் உள்ள 16 தொகுதிகளில் 419 வேட்பாளர்கள் போட்டி. முதல்வர் மு.க. ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதியில் 35 வேட்பாளர்கள். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் 26 வேட்பாளர்கள். தவேக தலைவர் விஜய் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியில் 47 வேட்பாளர்கள் போட்டி. சென்னையில் மெட்ரோவில் பயணித்த போது வாக்கு சேகரித்த திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் அரசின் திட்டங்கள் குறித்தும் மக்களுடன் கலந்துரையாடல். எப்படி கவர்மெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு? கவர்மெண்ட் உங்களுக்கு திருப்தியா இருக்கா? தேங்க்யூ சார். மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு ஒப்படைப்போம் என்று உறுதி. சென்னை மெட்ரோ ரயிலில் பயணித்து வாக்கு சேகரித்த பின்னர் முதல்வர் ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. திமுகவில் கனிமொழிக்கே வேலையில்லை என கே. பழனிசாமி விமர்சனம். ஸ்டாலினின் அரசியல் நாடகம் மக்களிடம் எடுபடாது என்றும் பேச்சு. அந்த கட்சியிலேயே இந்த அம்மாவுக்கு வேலை இல்லை இருக்குதா? அமித்ஷாவை தாம் சந்திப்பதில் என்ன தவறு என்று அதிமுக பொதுச் செயலாளர் கே. பழனிசாமி கேள்வி. அமித்ஷா பாகிஸ்தான்காரரா என்றும் வினா. என்ன பாகிஸ்தான்காரரா? இந்திய நாட்டுடைய உள்துறை மந்திரிங்க, அவர் போய் பார்ப்பது தவறா? பார்த்தா போதும் அதர்றாரு, பதறாரு. எடப்பாடி பழனிசாமி பெண்களை தொடர்ந்து தரக்குறைவாக பேசி வருவதாக திமுக எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் குற்றச்சாட்டு. முன்னாள் முதல்வர் என்ற பொறுப்பை கே. பழனிசாமி இழந்துவிட்டதாகவும் விமர்சனம். ஜெயலலிதா இருந்திருந்தால் பெண்கள் குறித்து அதிமுகவினர் இப்படி பேச மாட்டார்கள் என எம்பி கனிமொழி சோமு விமர்சனம். அதிமுகவினர் பெண்களை தரக்குறைவாக பேசுவதை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்றும் கருத்து. கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூரில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பரப்புரை. ராஜேஷ்குமாருக்கு ஆதரவாக கிரீஷ் சோடங்கரும் வாக்கு சேகரித்தார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை. வீதி வீதியாக சென்று தனக்கு வாக்களிக்குமாறு கேட்ட துணை முதல்வர். தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றாலும் முதல்வராக எடப்பாடி கே. பழனிசாமி இருக்க மாட்டார். பாஜகவை சேர்ந்த ஹெச். ராஜாவே முதல்வராக இருப்பார் என்றும் விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு. ஒருவேளை அதிமுக தேர்தலில் தப்பித்தவரை வெற்றி பெற்றுவிட்டால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காரைக்குடி ராஜாதான் இருப்பார், எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டார். ஹெச். ராஜா உங்களுக்கு தெரியுமல்ல? நான் திரையிலிருந்து வரவில்லை, 1.5 ஆண்டுகள் சிறையில் இருந்து களத்திற்கு வந்துள்ளேன் என சீமான் பேச்சு. விஜயின் தேர்தல் வாக்குறுதிகளையும் விமர்சித்து நாகர்கோவிலில் பரப்புரை. ஜனநாயகன் படத்தை முடக்கியது எல். முருகனும் உதயநிதியும் தான் என ஆதவர்ஜுனா குற்றச்சாட்டு. அதிமுகவுக்கு உதவ மத்திய இணையமைச்சர் எல். முருகன் அழுத்தம் கொடுத்ததாகவும் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. உதயநிதி ஸ்டாலின் அவர்களும்
ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய பிஜேபியோட முருகன் அவர்களும் சேர்ந்துக்கிட்டு ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணவே இல்லை. இதுதான் உண்மை. இதுக்கு ஒன்றிய அரசுடைய பிஜேபியில் இருக்கக்கூடிய டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதனாலதான் இன்றைக்கு வரைக்கும் எங்களுடைய படம் ரிலீஸே ஆகல. அதுதான் அவர் சொன்னாரு. அதுல திமுகவும் சேர்ந்துச்சு. ஜனநாயகன் படம் இணையதளத்தில் லீக் ஆனது விஜய்க்கான மிரட்டல் என்றும் ஆதவர்ஜுனா கருத்து. எந்த அழுத்தத்துக்கும் தாவேக தலைவர் விஜய் அடிபணிய மாட்டார் என்றும் உறுதி. இல்ல, இது எங்க தலைவரை மிரட்டலுக்கான ஒரு செய்தியா தான் நாங்க பாக்குறோம். இது பிஜேபி எந்த அழுத்தம் கொடுத்து இந்த படத்தை நிப்பாட்டினாங்கன்னு தெரியும். ஹைகோர்ட்ல சிங்கிள் பெஞ்ச் ஜட்ஜி படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, சர்டிபிகேட் கொடுத்துருங்கன்னு சொன்ன 2.5 மணி நேரத்துல இந்தியாவில் அவ்வளவு சீக்கிரம் ஒரு நீதி கிடைக்குமான்னு பார்த்தா கிடைக்காதா? முரசு கொட்டட்டும், ஸ்டாலின் தொடரட்டும் என குறிப்பிட்டு தேர்தல் பாடலை வெளியிட்ட தேமுதிக. விருத்தாச்சலத்தில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் தொண்டர்கள் மத்தியில் தேர்தல் பாடலை வெளியிட்டார் பிரேமலதா விஜயகாந்த். எடப்பாடி பழனிசாமியின் தனிச் செயலாளராக இருந்தவரை தமிழக அரசின் தலைமைச் செயலாளராக நியமிப்பதா? இந்திய தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை ஒரு சாராருக்கு ஆதரவாக உள்ளதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சனம். தலைமைச் செயலாளரை மாற்றிவிட்டு யாரை தலைமைச் செயலாளராக அறிவிக்கிறார்? முன்பு முதலமைச்சராக இருந்த இன்னைக்கு எதிர்வரிசையில் இருக்கின்ற நண்பர் எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய தனிச் செயலாளராக இருந்தவரை தலைமைச் செயலாளராக தேர்தல் ஆணையம் அறிவிக்கின்றது. இது பாரபட்சமான முடிவு மட்டுமல்ல, ஒரு சாராருக்கு ஆதரவு செய்வதற்காகவே ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய திட்டம். தாவேக தலைவர் விஜயின் பரப்புரை வாகனத்தில் பறக்கும் படையினர் சோதனை. மதுரையிலிருந்து காரைக்குடி செல்லும் வழியில் சோதனை நடத்தப்பட்டது. மதுரை அருகே தாவேக தலைவர் விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்த போது விபத்து. இருசக்கர வாகனங்களில் பின்தொடர்ந்தவர்கள் அடுத்தடுத்து தவறி விழுந்தனர். காரைக்குடியில் விஜய் பரப்புரை செய்யவுள்ள இடத்தில் பலத்த பாதுகாப்பு. மின்கம்பங்கள், மின்மாற்றிகளை சுற்றி தகரங்களால் அடைத்து நடவடிக்கை. சர்ச்சையில் சிக்கிய அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா ராஜினாமா. யஷ்வந்த் வர்மா வீட்டில் தீ விபத்தின் போது கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டதால் சர்ச்சை. தங்க விலை நேற்று சவரனுக்கு 1600 ரூபாய் குறைந்த நிலையில் இன்று 1000 ரூபாய் உயர்வு. 1 கிராம் தங்கம் 125 ரூபாய் உயர்ந்து 14,125க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 5000 ரூபாய் உயர்வு. 1 கிலோ வெள்ளி 2,65,000 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் ஒரு வாரத்துக்கு மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் மாநகரின் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும். வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் வாழைகள் சேதம். கடும் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதால் விவசாயிகள் கவலை.
1 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வரும் 17ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை. ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிப்பு. சிபிஎஸ்இ பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 3ஆம் மொழி கற்பிப்பதை ஒரே வாரத்தில் தொடங்க உத்தரவு. புத்தகங்கள் விரைவில் வழங்கப்படும் எனவும் அதுவரை கிடைக்கும் புத்தகங்களை பயன்படுத்திக் கொள்ளவும் அனுமதி. மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜைனியில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 2.5 வயது குழந்தை. 2வது நாளாக மீட்புப் பணியை முடுக்கிவிட்டுள்ள பேரிடர் மீட்புப் படை. மணிப்பூர் குண்டுவெடிப்புக்கு கண்டனம் தெரிவித்து தொடரும் போராட்டம். உயிரிழந்த 2 குழந்தைகளுக்கு அரசு அறிவித்த நிதியை வாங்க மறுக்கும் குடும்பத்தார். இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நிலை குலைந்த லெபனான். ஒரே நாளில் 250க்கும் அதிகமானோர் உயிரிழந்த சோகம். பதற்றம் நிறைந்த சூழலில் நாளை பாகிஸ்தானில் அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை. தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உச்சகட்ட பாதுகாப்பு. நகரெங்கும் பாதுகாப்பு படையினர் குவிப்பு. யுரேனியம் செறிவூட்டும் உரிமையை தக்கவைப்பது அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையில் முக்கிய அம்சமாக இருக்கும். ஈரான் அணுசக்தி நிறுவனத்தின் தலைவர் முகமது இஸ்லாமி திட்டவட்டம். ஹார்மோஸ் நீரிணையில் எண்ணெய் கப்பல் செல்ல கட்டணம் வசூலிக்க கூடாது என ஈரானுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை. ஈரான் மிக மோசமாகவும் கண்ணியமற்ற வகையிலும் செயல்படுவதாகவும் பதிவு. தேவைப்பட்ட சமயத்தில் நாட்டோ உதவவில்லை என்று ட்ரம்ப் குற்றச்சாட்டு. இனியும் அவர்களால் எந்த பலனும் இருக்கப் போவதில்லை என்றும் சாடல். வட அட்லாண்டிக் கடற்பகுதியில் ரஷ்ய கப்பல் நடமாட்டத்தை தடுத்து நிறுத்திய பிரிட்டன் நார்வே படைகள். கடல்சார் உட்கட்டமைப்பை சேதப்படுத்த முயன்றால் கடும் விளைவு ஏற்படும் என்று ரஷ்யாவுக்கு பிரிட்டன் எச்சரிக்கை. 2025ஆம் ஆண்டில் எலான் மஸ்கின் SpaceX நிறுவனம் $5 பில்லியன் இழப்பை சந்தித்ததாக தகவல். நஷ்டத்திலும் 1.75 டிரில்லியன் மதிப்பீட்டில் பொது பங்குகளை வெளியிட தயாராகும் SpaceX. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி நடப்பு நிதியாண்டில் 6.9% உயரும் என்று ஆசிய வளர்ச்சி வங்கி கணிப்பு. வலுவான உள்நாட்டு தேவை மற்றும் அமெரிக்க வரி குறைப்பால் வளர்ச்சி அதிகரிக்கும் என்று மதிப்பீடு. மேற்காசிய போரால் சீனாவில் பிளாஸ்டிக் மூலப்பொருட்களின் விலை கடுமையாக அதிகரிப்பு. சீன பிளாஸ்டிக் பொருட்களின் மிகப்பெரிய சந்தையான இந்தியாவுக்கு விரைவில் பாதிப்பு. இஸ்ரேலை அழிக்க வேண்டும் என்ற பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் காவாஜா கருத்தால் சர்ச்சை. பாகிஸ்தான் அமைச்சரின் கருத்துக்கு இஸ்ரேல் கண்டனம்.